என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். பொதுக்கால 33ஆம் வாரம் புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவு. மறையுறை சிந்தனை. அன்னை மரியாளை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த நாள். மரியாளை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த நாளிலிருந்து தூய்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பக்தி, உண்மை போன்ற பண்பில் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவேதான் அன்னை இயேசுவை வயிற்றில் கருத்தாங்கும் முன்பே கடவுளை தன் மனதில் சுமந்திருந்தார்கள். மரியாவின் அர்ப்பண வாழ்வு கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தமையால் மரியாள் இயேசுவுக்கு மட்டும் தாயல்ல, மாறாக கடவுளுக்கும் திருச்சபைக்கும் அன்னையை நம்பி வரும் அனைவருக்கும் தாயாகுகிறார். ஆகவே மரியாவின் அர்ப்பண வாழ்வை நம் மனங்களிலும் பின்பற்றி கடவுளுக்கு மட்டும் புகழ் சேர்க்க முன்வருவோம்.